ஹலோ गाइस, பிக் பாஸ்ல ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, ஜெயமணிவேல் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க கமெண்ட்ல. எனக்கு உண்மையிலே அவர் யாருன்னே தெரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரோட வீடியோ போய் பார்த்தேன். அதுல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, திவாகர், கலையரசன் இவங்கலாம் கண்டஸ்டன்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு பேசியிருந்தாரு. சரி நான் நினைச்சேன் பயங்கரமான இன்டெலெக்சுவலா இருப்பார் போல, டெக்னாலஜி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷனா வீடியோ போடுவார் போல அப்படின்னு. உள்ள போய் பார்த்தா இவங்களாம் கண்டஸ்டன்ஸா அப்படின்னு சொல்லி இருந்தவங்களை வச்சே ஒரு 10-20 வீடியோ போட்டுருந்துருக்காரு. அதாவது ஒரு வீடியோ 2 வீடியோ கிடையாது, 10 வீடியோ. அதாவது திவாகரை வச்சு போட்ட வீடியோஸ் ஒன்னு 2 மில்லியன் போயிருக்கு, 1 மில்லியன் போயிருக்கு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருந்துருக்காரு. அதாவது இவங்களாம் கண்டஸ்டன்டா அப்படின்னு இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவரை வச்சுதான் இவர் சேனலே பாத்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்கு. கலையரசனை பாத்தீங்கன்னா அவரை வச்சு ஒரு 20 வீடியோ போட்டிருக்காரு. நான் இன்னும் டோட்டலா கவுண்ட் பண்ணல மொத்தம் எத்தனை வீடியோ போட்டிருக்காருன்னு. கலையரசனை வச்சு வீடியோ போட்டிருக்காரு, கலையரசன் ஒய்ஃபை வச்சு வீடியோ போட்டிருக்காரு. விட்டா அவருக்கு வந்து குழந்தை பிறந்தா அதை வச்சு வீடியோ போடுவார் போல இவரு. எனக்கு என்னன்னா, இவங்களாம் கண்டஸ்டன்ஸா நீங்க சொல்றீங்களே, அவங்கள வச்சு தான் உங்க சேனலே நீங்க க்ரோ பண்றீங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு இது மாதிரி பேமெண்ட் மாதிரி கொடுத்து அவங்கள இன்டர்வியூக்கு கூப்பிடுறீங்க. அப்ப இப்படி பண்ணா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அவங்க அதே தானே பண்ணுவாங்க. நீங்க கூப்பிட்டு வச்சு ஒன்னும் அட்வைஸ் பண்ணலையே. நீங்க இப்படி இவங்களை வச்சு திரும்ப வீடியோ போடுறதுனால சொசைட்டிக்கு இல்ல நார்மலா பப்ளிக் நியூஸ் இது என்டர்டைன்மெண்ட்னா நீங்க ஒருத்தவங்க இப்படி தப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பையன் உங்களுக்கு தெரியும், ஒரு பையன் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தான். அந்த பையன் வந்து நிறைய தப்பான விஷயங்களும் ஈடுபட்டு இருந்ததா கேள்விப்பட்டோம். அந்த பையனை வச்சு அடுத்து ஒரு 10 வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை இவரே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவரே ஒரு ஆளை ரெடி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இவரே அவங்க வந்து இவங்கலாம் கண்டஸ்டன்ட்டா நான் உள்ள போகணும் அப்பதான் சரியா இருக்கும் அப்படின்றத இவரே போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் க்ரோ பண்ணி விடுறதே இவர் தான். அது மாதிரி இவரோட சேனலை க்ரோ பண்ணதே முக்காவாசி பார்த்தீங்கன்னா திவாகர், அப்புறம் கலையரசன், இந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க.